அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த 1.5 கால வருடத்திற்காக, சரிங்களா? அதற்கு விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது 17,000 கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நகை அடமான கடன்களையும் தள்ளுபடி செய்ய போறாங்க. அதற்கான அப்டேட்டுமே இந்த வீடியோல இருக்க போகுதுங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த வேளாண்மை துறைக்கு மட்டும் இந்த 1.5 வருஷத்துக்கு 45,661.41 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாக அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா துல்லியமா பார்க்க போறோம், சரிங்களா? இந்த 45,000 கோடியுமே என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்கு யூஸ் பண்ண போறாங்க, என்னென்ன நலத்திட்ட உதவிகளை செய்ய போறாங்க, அதற்கான என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்காங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவா துல்லியமா பார்க்க போறோங்க, சரிங்களா? தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இது 2025-26 நிதியாண்டிற்கான வேளாண்மை வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடன்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக அரசு 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. மேலும் வட்டி மானியத்திற்காக 853 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடன் வழங்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. பயிர்க்கடனாக 17,000 கோடி ரூபாயும், கால்நடை வளர்ப்பு கடனாக 3,000 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதுல நகை அடமான கடன்களும் பொருந்தும் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இது 45,000 கோடியை என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். காவிரி, வெண்ணாறு, வெள்ளாறு, வடிநில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவு கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2,925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, சரிங்களா? கால்வாய்களை தூர்வாரதுக்காக 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 2,925 கிலோமீட்டர் இருக்கு, ஓகேங்களா? கிளீன் பண்றதுக்காக. அடுத்ததா வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும்.
வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளைபொருள்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நந்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1,427 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்துதான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புக்கான MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5,000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை மேலாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழக வேளாண் பட்ஜெட்டுக்கு மொத்தம் ரூபாய் 45,661.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என MS சுவாமிநாதன் அதாவது பாத்தீங்கன்னாக்க அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 2025 to 2026 ஆண்டிற்கான இந்த அப்டேட் தான் எல்லாமே. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா விவசாய கடன்கள், அது மட்டும் இல்லாம நகை அடமான கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கணும். 40 கிராம்குள்ள இருக்கணுங்க. இப்படி இருந்ததுன்னா உங்களுடைய நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம கல்வி கடன்கள், அது மட்டும் இல்லாம வீட்டு கடன்கள் இது எல்லாமே அடுத்தடுத்து தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ தொடர்ந்து இது எல்லாமே நீங்க ஸ்கீமை ஒவ்வொன்றா பயன்படுத்திட்டு வாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ தேங்க்யூ, வெல்கம்.